வணக்கம் நண்பர்கள், நீங்கள் பார்த்துட்டு மோக்க ரிவ்யூ. நான் அவங்க மிஸ்டர் ஃபேஸ். பல வருஷமாக ப்ரொடக்ஷன்லேருந்து கடப்பில் கலந்து ரிலீஸ் ஆகாமல் ஒரு வழியே ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்கிற படம் தான் ஹிட்லர். ஸோ இந்த படத்தை எதுக்கு ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா, விஜய் ஆண்டனிக்காக நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் நியூட்ரல் பாயிண்ட்டு கூட. ஆல்ரெடி நம்ம சேனலில் மெய்யழகன் படத்தோட ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போ ஆரம்பிக்கலாமா? இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னா, இந்த படத்தை நடித்த எல்லா கேரக்டரும் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்லலாம். இந்த படத்தை பெருசாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெரிய ஸ்கோப்பு ஒன்றும் கிடையாது, இன்க்ளூடிங் விஜய் ஆண்டனி. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டரை எந்த அளவுக்கு டீசெண்டாக ஃபுல்லாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டீசெண்டாக ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. என்னதான் இந்த படத்தோட ஹீரோ வந்து விஜய் ஆண்டனியாக இருந்தாலும் ஓரளவு சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஓரளவு நம்மளை காப்பாற்றுறது, மன ஆறுதல் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஜிவிஎம்மோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா அந்த படத்தில் அந்தளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க, அவ்வளோ சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஜிவிஎம் வர சீன் மட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவு மனசுக்கு நிறைவாக இருக்கும். விஜய் ஆண்டனி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டார், அவரோட பெஸ்ட்டை கொடுத்து நடிச்சிட்டார். பட் இந்த படத்தோட கதையில் கொஞ்சம் கிட்டத்தட்ட இந்த கல்கி படம் பிரபாஸுக்கு வந்து என்ன இம்பேக்டை கொடுத்தாரோ அதே இம்பேக்டை தான் இந்த படத்தில் விஜய் ஆண்டனி கொடுக்குறாரு. லிட்டரலி எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க எனக்கு புரியல, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் டீசெண்டாக ஃபுல்லாக பண்ணிட்டாங்க, அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே செஞ்சுட்டாங்க, டீசெண்டான ஒரு சினிமாட்டோகிராஃபி தான். சில சீனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐகானிக்கான சில ஷார்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ சோஃபா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்டான டோனும் இல்லாமல் டார்க்கான டோனும் இல்லாமல் ஒரு நியூட்ரலான ஒரு கலர் செட்டிங் கொடுத்துருக்காங்க. பட் அது அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆச்சுன்னு கேட்டால் அது எனக்கு டவுட்டு தான். எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா படம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை, ஏதோ ஒரு ட்ராமா பார்க்குற ஃபீல் தான் கொடுத்துச்சு. இந்த சீரியல்லாம் பார்ப்பீங்களா, ஒரு கலர் டோன் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கலர் டோன் தான் அந்த படத்தில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ட்ராமா பார்க்குற ஃபீலை வந்து கொடுத்ததுங்கிறது என்னால் மறுக்க முடியல. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா படத்தோட பிஜிஎம்ங்கிறது, பேக்ரவுண்ட் ஸ்கோருங்கிறது பக்காவாக இருந்துச்சு. சாங்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக எனக்கு ஒட்டலை, பட் பேக்ரவுண்ட் நல்லா செஞ்சுருந்தாங்க. சில இடத்துல என்னென்னா ரொம்ப போட்டு அடிக்கிறாங்களே மியூசிக்கை அப்படிங்கிற ஃபீலும் வரும். என்ன பண்ணுறது, என்னால் வந்து கம்ப்ளீட்டாக அதை பாசிட்டிவ்களையும் கொண்டு போகல, நெகட்டிவ்களையும் கொண்டு போகல, நியூட்ரலாக வச்சுருங்க, நியூட்ரலாகவே விட்ருங்க. ஓவரால் பிஜிஎம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகே, இந்த படத்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டாக பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து அது எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுன்னு எனக்கு ஷுவராக தெரியல. இந்த படத்தோட ஸ்டோரிங்கிறது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டம். நான் நேராக ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே போயிடுறேன், மொத்தலாம் நெகட்டிவில் பேசிக்கிறேன். ஸ்டோரி ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி தான், பட் ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப்ங்கிறது ரொம்ப ஸ்லோ. ஒரு 10 நிமிஷம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் கடைசி செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அந்த 20 நிமிஷம் தான் அந்த படத்தோட கதையேன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லேக் இருக்கும், போர் அடிக்கும், இல்லை என்ன பண்ணுறாங்க, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ ஸ்க்ரீன் பிளே வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீனாவும் சரி ஸ்க்ரீன் பிளேவும் சரி ஜஸ்டிஃபை பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஓவரால் கேட்டிங்கன்னா ஒரு டீசெண்டான ஃபுல் ஆஃப் தான் சொல்லுவேன், சாட்டிஸ்ஃபைட் ஆகலை, அவ்வளோதான். பாசிட்டிவ்னு சொல்லிவிட்டு நெகட்டிவே சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கேன். சரி, நம்ம நேராக நெகட்டிவ்க்கு போயிடுவோம். முன்னாடியே சொல்ல மாதிரி இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது எத்தனை கிலோமீட்டரில் இருக்குதுன்னு நான் தேடணும். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதைங்கிறது கடைசி 20 நிமிஷத்தில் மட்டும்தான் நம்மக்கிட்ட ப்ராப்பராகவே கன்வே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நடுவில் 1.5 மணி நேரம் பார்த்திங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, சும்மா உட்காந்து ஒரு ஜீரோவான ஒரு படத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும், ஒன்றுமே இல்லை. அப்படி காலியான ஒரு தேட்டருக்குள்ளே காலியான ஒரு படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது, கண்டென்ட்டே இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. என்னென்னமோ பேசுகிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, பட் அது என்னன்னா அந்த கேரக்டர் இன்னொரு கேரக்டருக்குள்ளே ரிலேட்டபுளாக இல்லை. லைக் வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த நடக்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் யார் என்ன, அந்த த்ரில்லர் அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஒரு பரபரப்பு இருக்கணும், ஏதாவது ஒரு க்ளூவோ சம்திங் ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டோ ஏதோ ஒன்று இருக்கணும்ல, அது கம்ப்ளீட்டாக இல்லை. இந்த படத்தோட வந்து ஓரளவு முன்னாடி சொன்ன மாதிரி ஓரளவு கொஞ்சம் நீங்கள் மன ஆறுதலோடு பார்க்கக்கூடியது வந்து நம்ம ஜிவிஎம்மோட பர்ஃபார்மன்ஸ் தான். அது நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுது. இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, மற்ற படத்தில் இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தையும் நடிச்சிருக்காரு. பட் இந்த படத்தில் என்னென்னா இந்த இடத்துல மற்ற கேரக்டர்லாம் வச்சு பண்ணும்போது அவர் எவ்வளோ பரவாயில்ல சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தில் சரியாக வேலை செய்கிறதே அவர் மட்டும் தான், அந்த ஒரு கேரக்டர் மட்டும் தான் கரெக்டான ஏங்கிளில் போவோம், அந்த கேரக்டர் தான் கரெக்டான விஷயத்தை தேடும், அந்த கேரக்டர் மட்டும்தான் வந்து எல்லாருக்கூடையும் இன்டர்லிங்க் பண்ணும்.
ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போனால் ஜிவியுமே ஹீரோவாக வச்சு பண்ணியிருக்கலாம். அந்தளவுக்கு அவரோட கேரக்டர் நல்லாவே இருந்துச்சு. எனக்கு அவரை வச்சு தான் பண்ண போய் டீசெண்டாக இருந்திருக்கும் போல படம். அதே சமயத்தில் இந்த படத்தில் மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர் யாருன்னா படத்தோட ஹீரோயின். ஆக்சுவலி படத்தோட ஹீரோயின் வச்சு தான் கதை சொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க கதையே சொல்லலை. ஹீரோயின் வச்சு நம்மள இரிட்டேட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக இரிட்டேட் பண்ணியிருக்காங்க. என் வாழ்க்கையில் இவ்வளோக்கு பேச நினச்சி கூட பார்த்ததில்ல. கம்ப்ளீட்டாக இரிட்டேட்டுங்க. லிட்ரலி சொல்கிறேன், ஒரு இன்டர்வலுக்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் வரும். ஹீரோயினும் கண்ணாமூச்சி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க ட்ரெயினில். டேய் என்னடா இதெல்லாம், ஒரு பரபரப்பான சீன் ஓடிட்டு இருக்கு, நீங்கள் என்னன்னா கண்ணாமூச்சி விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னத்த சொல்ல. ஆக மொத்தம் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்தோட எந்த ஒரு கேரக்டருமே சரியாக எழுதவும் படலை, எக்ஸிக்யூஷனும் பண்ணவே இல்லை. ஏதோ சேர்த்துக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சே தவிர அந்த கேரக்டரோட ஆர்க்கோ எஸ்டாப்ளிஷோ எதுவுமே ப்ராப்பராக இல்லை. ஏதோ வச்சிருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் சேம் டைம் இந்த படத்தில் ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக்ஸ். படத்தில் லாஜிக்கே கிடையாது. ஆக்சுவலி கமர்ஷியல் டெம்ப்ளேட்டில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டெம்ப்ளேட்டே ரொம்ப பழைய டெம்ப்ளேட்டு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் பார்த்துருப்பீங்க. படத்தில் ஹீரோ இருப்பார், ஹீரோ வந்து சாதாரணமாக எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருப்பார், திடீர்னு பார்த்தா ஒரு மாஸ் மூமெண்ட் க்ரியேட் ஆகும். அந்த க்ரியேஷன்லேருந்து ஹீரோ வேறு மாதிரி மாறிடுவார். கிட்டத்தட்ட அதே மூமெண்டம் தான், ஆனால் 1.5 hour வேஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. பட்டுன்னு கதைக்குள்ள எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரியாகவே இருந்தாலும் சரி, ஆல்ரெடி பார்த்து பழகிட்டோம், அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தால் கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு டீசெண்டான படமாவது இருந்திருக்கும். பட் எந்த ஒரு இடத்துலையுமே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக மிஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி நிறைய பொட்டென்ஷியல் இருக்குது, ஆனால் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் ஸ்டார்ட் எல்லா சீனுமே பக்காவாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடுவீங்க. இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 100-150 படம் நீங்கள் பார்த்து புளிச்சு போன ஒரு டெம்ப்ளேட்டு, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, ஒரு கதை. ஸோ இதை வந்து நீங்கள் எந்த கேரக்டர் வச்சு அவங்க என்ன தான் மேட்ச் பண்ணியிருந்தாலும் கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்க்க போகிறீங்களா இல்லையாங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிங்க. ஆக்சுவலி நான் இந்த படத்துக்கு போன காரணம் வந்து விஜய் ஆண்டனி இருக்கார், ஒரு மினிமம் கேரண்டி தான் கிடைக்கும்னு நினச்சேன். இல்லை, மினிமம் கேரண்டி கிடைக்கல, செஞ்சிட்டேங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள்லாம் நினச்சிருப்பீங்க, ரோமியோ வந்தப்போ ரோமியோ என்னப்பா அவ்வளோவா சரியா இல்லை, கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் ரோமியை விட ஒரு கிரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மழை பிடிக்காத மனிதன் வந்துச்சு. மழை பிடிக்காத மனிதனை விட ஒரு கிரிஞ்சு படம் உங்களால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எந்த படம் முடியும். ஹிட்லரை ட்ரை பண்ணுங்கள். ஹிட்லரை பார்த்ததுக்கப்புறம் ரோமியோவை எவ்வளோ பெட்டர்னு சொல்லுவீங்க, மழை பிடிக்காத மனிதனை எவ்வளோ பெட்டர்னு சொல்லுவீங்க. ஏன்னா அதை விட மோசமாக இருக்குது இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரி எல்லாமே. என்னத்தை சொல்கிறது. இந்த படம்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. ஒரு வாரமாக விஜய் ஆண்டனின்னு ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவாக கொடுத்துக்கிட்டாரு. அப்படி இன்டர்வியூலாம் போய் திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னடா படம் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படி தான் உங்களுக்கு தோணும். எனிவே, இந்த படத்தை நீங்கள் விஜய் ஆண்டனிக்காக ட்ரை பண்ணுறதுலாம் பண்ணுங்கள். நானும் அப்படி தான் ட்ரை பண்ணேன், நான் ஏமாற்று போயிட்டேன். மேபி உங்களில் சில பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கலாம், இல்லை டீசெண்டாக ஒர்க் ஆகலாம். எனக்கு இந்த படம் பெருசாக ஒர்க் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்க நல்லா இருக்கலாம், பட் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகணும்னு சொல்லலாம். கடைசி 20 நிமிஷம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். 20 நிமிஷங்கிற அந்த 20 நிமிஷம் ஏன் நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன்னா, படத்தோட கதையே அந்த 20 நிமிஷத்தில் தான் இருக்குது. அதுக்கே நீங்கள் 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண தயார்னா கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி 4 பேருக்கு 4 விதமாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இதோட கடையை சாத்துறேன். ஸோ வரட்டா.